வணக்கம். இன்று நாம் சுற்றுலாவியலில் அலகு 1 மானுடவியல் மற்றும் சுற்றுலா பற்றி பார்க்க போகிறோம். அறிமுக உரையாக, மானுடவியல் என்பது மனிதர்கள், அவர்களின் கலாச்சாரங்கள், சமூகங்கள் மற்றும் நடத்தைகள் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் பற்றிய ஆய்வு ஆகும். இது கலாச்சார மானுடவியல், தொல்லியல், உயிரியல் மானுடவியல், மொழியியல் மானுடவியல் உள்ளிட்ட பல்வேறு துணைத்துறைகளை உள்ளடக்கியது. கலாச்சார மானுடவியல் மற்றும் சுற்றுலா. கலாச்சார மானுடவியல் சமகால மனித கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களின் ஆய்வில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுலா பின்னணியில் கலாச்சார மானுடவியலாளர்கள் சுற்றுலா பயணிகள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் மற்றும் அவர்கள் பார்வையிடும் கலாச்சாரங்களை எவ்வாறு பாதிக்கின்றார்கள் என்பதை ஆராய்கின்றனர். சுற்றுலா பழக்க வழக்கங்கள், கலாச்சார பரிமாற்றங்கள் மற்றும் சுற்றுலா நோக்கங்களுக்காக கலாச்சாரத்தை பண்டமாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும். தொல்லியல் மற்றும் சுற்றுலா. தொல்லியல் மானுடவியலின் மற்றொரு துணை பிரிவு. கடந்த கால மனித சமூகங்களின் பொருள் எச்சங்கள் மூலம் ஆய்வு செய்வதை உள்ளடக்கியது. சுற்றுலாத்துறையில் தொல்பொருள் தலங்கள் பெரும்பாலும் பிரபலமான இடங்களாகும். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தலங்களில் சுற்றுலாவின் தாக்கத்தை ஆய்வு செய்யலாம். இதில் பாதுகாப்பு, விளக்கம் மற்றும் நிலையான சுற்றுலா நடைமுறைகள் ஆகியவை அடங்கும். மானுடவியல் மற்றும் சுற்றுலா, இதனை பற்றிய கருத்துக்களும் வரையறைகளும். மானுடவியல் என்பது மனிதர்கள், அவர்களின் கலாச்சாரங்கள், சமூகங்கள் மற்றும் நடத்தைகளை கடந்த கால மற்றும் நிகழ்கால பற்றிய ஆய்வுகள் என்று பார்த்தோம். இது பல்வேறு துணை புலன்களை உள்ளடக்கியதாக கருதப்படுது. 1. கலாச்சார மானுடவியல் சமகால மனித கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களின் ஆய்வில் கவனம் செலுத்துகிறது. தொல்லியல் என்பது பொருள் எச்சங்கள் மூலம் கடந்த கால மனித சமூகங்களின் ஆய்வை உள்ளடக்கியது. தட் இஸ் மெட்டீரியல் ரிமைன்ஸ். உயிரியல் மானுடவியல் என்பது மனித உயிரியல் பன்முகத்தன்மை, பரிணாமம் மற்றும் தழுவல் ஆகியவற்றை ஆராய்கிறது. மொழியியல் மானுடவியல் மனித தொடர்பு மற்றும் கலாச்சாரத்தில் மொழியின் பங்கை ஆராய்கிறது. இது மானுடவியல் பற்றிய கருத்து. சுற்றுலா என்பது ஓய்வு, வணிகம் அல்லது பிற நோக்கங்களுக்காக அவர்களின் வழக்கமான சூழலுக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு சென்று தங்கும் மக்களின் செயல்பாட்டை குறிக்கிறது. சுற்றுலாவின் முக்கிய கருத்துக்கள் பின்வருமாறு. சுற்றுலா பயணி ஓய்வு, பொழுதுபோக்கு அல்லது வணிகத்திற்காக வழக்கமான சூழலுக்கு வெளியே ஒரு இடத்திற்கு செல்லும் நபர் சுற்றுலா பயணி என்று கருதப்படுகிறார். புரவலன் சமூகம். சுற்றுலா தலத்தில் உள்ளூர்வாசிகள் சுற்றுலா பயணிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இடமளிக்கிறார்கள். சுற்றுலா தலம் இயற்கை, கலாச்சாரம் அல்லது வரலாற்று சிறப்புகள் காரணமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடம் அல்லது பகுதி சுற்றுலா தலம் என்று சொல்வது. சுற்றுலா தொழில் தங்குமிடம், போக்குவரத்து இடங்கள் மற்றும் சுற்றுலா நடத்துபவர்கள் உட்பட சுற்றுலா பயணிகளுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை உள்ளடக்கியது சுற்றுலா தொழில். சுற்றுலா மேம்பாடு சுற்றுலா பயணிகளை கவரும் மற்றும் இடமளிப்பதற்கான முன் முயற்சிகளை திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல், பெரும்பாலும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, சந்தைப்படுத்துதல் மற்றும் கொள்கை உருவாக்கம் ஆகியவை உள்ளடக்கியதுதான் சுற்றுலா மேம்பாடு. சுற்றுலாவின் மானுடவியல் என்பது மானுடவியல் கண்ணோட்டத்தில் சுற்றுலா பற்றிய ஆய்வை குறிக்கிறது. இந்த துறையில் முக்கிய கருத்துகள் நாம் பின்வருவற்றை பார்க்கலாம். கலாச்சார தொடர்பு. கலாச்சார, சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பரிமாணங்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் மற்றும் ஹோஸ்ட் சமூகங்களுக்கு இடையேயான தொடர்புகள் மற்றும் பரிமாற்றங்கள். ஹோஸ்ட்னா ஆர்கனைசர், அது மூலமா தொடர்புடைய பரிமாற்றங்களை சொல்வது கலாச்சார தொடர்பு. கலாச்சார ஒதுக்கீடு. ஒரு கலாச்சாரத்தின் கூறுகளை மற்றொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வது அல்லது பயன்படுத்துவது, பெரும்பாலும் அவற்றின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துக்கிறது அல்லது
மதி மதித்தல் இதை பொறுத்து தான் கலாச்சார ஒதுக்கீடு அமைகிறது. நம்பகத்தன்மை. உள்ளூர் கலாச்சாரங்களுடன் உண்மையான சந்திப்புகளை விரும்பும் சுற்றுலா பயணிகளால் மதிப்பிடப்படும் கலாச்சார அனுபவங்கள், ஈர்ப்புகள் அல்லது தயாரிப்புகளின் உணரப்பட உண்மையான தன்மை அல்லது அசல் தன்மை உள்ளது. நம்பகத்தன்மை உண்மையான தன்மையை அறிவதற்கானது ஒன்று. பண்டமாக்கல். பொருட்கள், சேவைகள் அல்லது அனுபவங்களை விற்பனை பொருட்களாக மாற்றும் செயல்முறை சுற்றுலா நோக்கங்களுக்காக கலாச்சார பண்டமாக்குதல் உட்பட இதில் அடங்கும். பண்டமாக்கல் இருக்கிற பொருட்களை, அவங்களோட சேவைகளை, அனுபவங்களை விற்பனை செஞ்சு அது மூலயமா ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது பண்டமாக்கல். நிலையான சுற்றுலா. எதிர்கால சந்ததியினர் உட்பட அனைத்து பங்குதாரர்களுக்கும் நன்மைகளை அதிகப்படுத்தும் அதே வேளையில் சுற்றுச்சூழல், கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் சமூகங்களின் எதிர்மறையான தாக்கங்களை குறைக்க முயல்கிறது. நிலையான சுற்றுலா. சுற்றுலாவின் எத்னோகிராபிக் ஆராய்ச்சி, இனவரையியல் ஆராய்ச்சி என்பது கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களை நேரடியாக கவனிப்பது மற்றும் பங்கேற்பதன் மூலம் முறையான ஆய்வு மற்றும் பகுப்பாய்வை உள்ளடக்கியது. சுற்றுலாவின் சூழலில் இனவியலின் ஆராய்ச்சி கவனம் செலுத்தலாம். சுற்றுலாவின் எத்னோகிராபி ஆராய்ச்சி என்பது இன வரையிலான ஆராய்ச்சியை குறிக்கிறது. இது கலாச்சாரங்கள், சமூகங்கள் நேரடியாக கவனிப்பதன் மூலம் அதில் பங்கேற்கும் முறையான ஆய்வை பற்றி பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. சுற்றுலா மானிடவியலின் வரலாறு. சுற்றுலா மானிடவியலின் வரலாறு 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து சுற்றுலா நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்கு மானுடவியல் கோட்பாடுகள் மற்றும் முறைகளை பயன்படுத்த தொடங்கியது. ஒன்று, ஆரம்ப கால தாக்கங்கள். சுற்றுலா மானிடவியல் வேர்கள் 19ஆம் நூற்றாண்டின் பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஒரு துறையாக உருவான மானுடவியலின் பரந்த துறையில் காணப்படுகின்றன. ஃப்ரோனிஸ்லவ் அண்ட் மாலினோவஸ்கி மற்றும் மார்கெட் மீட் போன்ற ஆரம்ப கால மானுடவியலாளர்கள் மேற்கத்திய அல்லது கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களின் இனவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலம் அடித்தளத்தை அமைத்தனர். ஒரு களமாக வெளிப்படுத்துதல். சுற்றுலா மாநிலவியின் ஒரு தனித்துவமான துணை புலனாக முறையான அங்கீகாரம் 1960கள் மற்றும் 70களில் வடிவம் பெற தொடங்கியது. மானுடவியலாளர்கள், சமூகவியலாளர்கள் மற்றும் புவியியலாளர்கள் சுற்றுலாவின் கலாச்சார இயக்கவியலை ஆராய தொடங்கினர். கலாச்சார தொடர்பு, நம்பகத்தன்மை மற்றும் சுற்றுலா உந்துதல்கள் போன்ற தலைப்புகளில் கவனம் செலுத்தினர். கோட்பாட்டு கட்டமைப்புகளின் வளர்ச்சி. சுற்றுலா மாநிலவின் உள்ள அறிஞர்கள் சுற்றுலா நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான மானுடவியல், சமூகவியல், புவியியல் மற்றும் கலாச்சார ஆய்வுகள் ஆகியவற்றில் இருந்து பல்வேறு கோட்பாடு கட்டமைப்புகளை வரைந்தனர். முக்கிய தத்துவார்த்த அணுகுமுறைகளின் கலாச்சார சூழலில் கட்டமைப்புவாதம், பின் நவீனத்துவம் மற்றும் அரசியல் பொருளாதாரம் ஆகியவை இதில் அடங்கும். ஆரம்பகால ஆராய்ச்சி. சுற்றுலா மானுடவியல் ஆரம்பகால ஆராய்ச்சியானது புரவலர் சமூகங்களின், குறிப்பாக வளரும் நாடுகளில் சுற்றுலாவின் தாக்கங்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தியது. சுற்றுலா வளர்ச்சியின் விளைவாக கலாச்சார மாற்றம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக சமத்துவமின்மை போன்ற சிக்கல்களை ஆய்வு செய்தன. 5வதாக, சுற்றுலா தலங்களின் மானுடவியல். மானுடவியலாளர்கள் குறிப்பிட்ட சுற்றுலா தலங்கள் மற்றும் இடங்களை ஆராய தொடங்கினர். அவை எவ்வாறு கட்டப்பட்டன, சந்தைப்படுத்தப்பட்டன மற்றும் சுற்றுலா பயணிகளால் அனுபவிக்கப்பட்டன. இதில் பாரம்பரிய இடங்கள், சுற்றுச்சூழல், சுற்றுலா தலங்கள் மற்றும் நகர்ப்புற சுற்றுலா மாவட்டங்களை பற்றிய ஆய்வுகள் இதில் அடங்கும். 6வது, விமர்சன கண்ணோட்டங்கள். 1980கள் மற்றும் 90களில் சுற்றுலா மானிடவியல் அறிஞர்கள் அதிக அளவில் விமர்சன கண்ணோட்டங்களை ஏற்றுக்கொண்டனர். சுற்றுலா வளர்ச்சியின் மேலாதிக்க சந்தைகளை கேள்விக்குள்ளாக்கினர் மற்றும் மேலும் நெறிமுறை மற்றும் நிலையான சுற்றுலா நடைமுறைகளுக்கு வாதிட்டனர். இது சுற்றுலாத்துறையின் அதிகாரம், பிரதிநிதித்துவம் மற்றும் கலாச்சார பண்டமாக்கல் ஆகிய பிரச்சனைகளால் கவனம் செலுத்த வழிவகுத்தது. 7வது,
முறைசார் கண்டுபிடிப்புகள். சுற்றுலா மானுடவியல் முறைசார் கண்டுபிடிப்புகள் சுற்றுலா பயணிகளின் நடத்தைகள், தொடர்புகள் மற்றும் அனுபவங்களை படிக்க பங்கேற்பாளர்கள் கண்காணிப்பு, நேர்காணல்கள் மற்றும் காட்சி இனவியல் போன்ற இனவியல் ஆராய்ச்சி முறைகளை பயன்படுத்துவதை உள்ளடக்கியிருந்தது. 8வதாக இடைநிலை ஒத்துழைப்பு. சுற்றுலா மேம்பாட்டு மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான சிக்கலான சிக்கல்களை தீர்ப்பதற்கு கலாச்சார, புவியியல், சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மற்றும் மேம்பாட்டு ஆய்வுகள் போன்ற பிற துறைகளில் இருந்து நுண்ணறிவுகளை வரைந்து சுற்றுலா மானுடவியல் பெருகிய முறையில் இடைநிலையானது என்று நிரூபிக்கப்பட்டது. உலகமயமாக்கல் மற்றும் சுற்றுலா. 9வதாக 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் உலகமயமாக்கலின் எழுச்சி சுற்றுலா மானுடவியலுக்கு புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்தது. சுற்றுலா பயணிகள், மூலதனம் மற்றும் கலாச்சார பொருட்களின் உலகளாவிய ஓட்டம் மற்றும் உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்களின் உலகமயமாக்கலின் தாக்கங்கள் ஆகியவற்றை அறிஞர்கள் இதில் ஆய்வு செய்தனர். 10வதாக சமகால சிக்கல்கள். சமீபத்திய ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை மானுடவியல் வளர்ச்சியடைந்து வரும் பிரச்சனைகளான மேலடுக்கு சுற்றுலா, காலநிலை மாற்றம், உள்நாட்டு சுற்றுலா மற்றும் சுற்றுலா அனுபவங்களின் டிஜிட்டல் மயமாக்கல் போன்றவற்றை தீர்க்க விரிவடைந்துள்ளது. மேலும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு வாய்ந்த சுற்றுலா வடிவங்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் அறிஞர்கள் இந்த அழுத்தமான சவால்களை தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். சுற்றுலா குறித்த மானுடவியல் முன்னோக்குகள். சுற்றுலா பற்றிய மானுடவியல் முன்னோக்குகள் சுற்றுலா நிகழ்வுகளின் கலாச்சார, சமூக மற்றும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பரிணாமங்களின் தனித்துவமான நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. 1. கலாச்சார தொடர்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றம். மானுடவியலாளர்கள் சுற்றுலாவை ஒரு கலாச்சார தொடர்பு வடிவமாக பார்க்கின்றார்கள், அங்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் புரவலர்கள் சமூகங்கள், கருத்துகள், நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பரிமாறிக்கொள்கின்றனர். இந்த முன்னோக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் இடையிலான கலாச்சார அர்த்தங்களின் பரஸ்பர செல்வாக்கு மற்றும் பேச்சுவார்த்தைகளை வலியுறுத்துகிறது. 2வதாக கலாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் பண்டமாக்கல். மானுடவியலாளர்கள் கலாச்சாரங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவம் படுத்தப்படுகின்றன மற்றும் சுற்றுலா நுகர்வுக்காக பண்டமாக்கப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்கின்றனர். சுற்றுலா தலங்கள், இடங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன, சந்தைப்படுத்தப்படுகின்றன மற்றும் நுகரப்படுகின்றன. பெரும்பாலும் நம்பகத்தன்மை, ஒரே மாதிரியான மற்றும் கலாச்சார ஒதுக்கீட்டின் சிக்கல்களை எடுத்துக்காட்ட இது உதவுகின்றன. 3வதாக நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறன். நம்பகத்தன்மையின் கருத்து சுற்றுலா குறித்த மானுடவியல் முன்னோக்குமயமானது. மானுடவியலாளர்கள் ஒரு உண்மையான கலாச்சார அனுபவம் மற்றும் நம்பகத்தன்மை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் புரவலர்கள் சமூகங்களால் உணரப்படுகிறது என்று கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையான சுற்றுலா அனுபவங்களை உருவாக்கி நுகர்வதில் செயல்திறன் மற்றும் சடங்குகளின் பங்கை அவர்கள் ஆராய்கின்றனர். 4. பவர் டைனமிக்ஸ் மற்றும் சமத்துவமின்மை. மானுடவியலாளர்கள் சுற்றுலா சந்திப்புகளில் உள்ளார்ந்த ஆற்றல், இயக்கவியல் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை ஆராய்கின்றனர். சுற்றுலா எவ்வாறு இருக்கும், சமூக படிநிலைகளை வலுப்படுத்தலாம், உள்ளூர் சமூகங்களை ஓரங்கட்டலாம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கலாம் என்பதை அவர்கள் ஆய்வு செய்கின்றனர். இந்த நோக்குக்கு சுற்றுலா வளர்ச்சியின் மிகவும் சமமான மற்றும் உள்ளடக்கிய வடிவங்களின் அவசியத்தை இவர்கள் எடுத்து காட்டுகின்றனர். சுற்றுலா உந்துதல்கள் மற்றும் நடத்தைகள். மானுடவியலாளர்கள் சுற்றுலா பயணிகளின் உந்துதல்கள், நடத்தைகள் மற்றும் அனுபவங்களை ஆய்வு செய்கின்றனர். மக்கள் ஏன்
பயணம் செய்கிறார்கள், அவர்கள் என்ன அனுபவிக்க விரும்புகிறார்கள் மற்றும் பயணத்தின் போது கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை எவ்வாறு வழிநடத்துகிறார்கள் என்பதை அவர்கள் ஆராய்கின்றனர். இந்த முன்னோக்கு சுற்றுலா பயணிகள் அறிமுகமில்லாத கலாச்சார நிலப்பரப்புகளில் ஈடுபடும் மற்றும் விளக்குவதற்கான பல்வேறு வழிகளில் வெளிச்சம் போடுகிறது. ஆறாவதாக, புரவலன் சுற்றுலா உறவுகள். மானுடவியலாளர்கள் சுற்றுலா பயணிகளுக்கும் ஹோஸ்ட் சமூகத்திற்கும் இடையிலான உறவுகளை ஆராய்கின்றனர். விருந்தோம்பல், பரஸ்பரம் மற்றும் சமூக எல்லைகள் உள்ளிட்ட இந்த தொடர்புகளிலிருந்து எழும் பதட்டங்கள், மோதல்கள் மற்றும் ஒத்துழைப்புகளை அவர்கள் ஆராய்கின்றனர். இந்த முன்னோக்கு சுற்றுலா சந்திப்புகளில் உள்ளூர் முன்னோக்குகள் மற்றும் நிறுவனத்தை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. கலாச்சார மாற்றம் மற்றும் தழுவல். மானுடவியலாளர்கள் சுற்றுலா எவ்வாறு கலாச்சார மாற்றம் மற்றும் ஹோஸ்ட் சமூகங்களின் தழுவல் பதிவாகிறது என்பதை ஆராய்கின்றனர். கலாச்சார மரபுகள், நடைமுறைகள் மற்றும் அடையாளங்களின் பாதுகாப்பு, புத்துயிர் அல்லது மாற்றத்திற்கு சுற்றுலா எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை அவர்கள் ஆராய்கின்றனர். இந்த முன்னோக்கு சுற்றுலா சூழல்களில் கலாச்சார மாற்றத்தின் மாறும் மற்றும் போட்டியிடும் தன்மையை எடுத்து காட்டுகிறது. 8. சுற்றுச்சூழல் தாக்கங்கள் மற்றும் நிலைத்தன்மை. மானுடவியலாளர்கள் சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் தாக்கங்களை நிவர்த்தி செய்து நிலையான சுற்றுலா நடைமுறைக்கு வாதிடுகின்றனர். சுற்றுலா வளர்ச்சி இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும், எதிர்மறையான சுற்றுச்சூழல் விளைவுகளை தணிக்க மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு சுற்றுலா மாற்றுகளை மேம்படுத்துவதற்கான உத்திகளையும் அவை பகுப்பாய்வு செய்கின்றன. நெறிமுறை கருத்தாய்வுகள். மானுடவியலாளர்கள் சுற்றுலா ஆராய்ச்சி மற்றும் நடைமுறையில் நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளில் ஈடுபடுகின்றனர். கலாச்சார மரியாதை, சமூக நீதி மற்றும் சுற்றுலா வளர்ச்சியில் சமூக பங்கேற்பு, புரவலன் சமூகங்களின் நல்வாழ்வு மற்றும் நிறுவனத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறைகளுக்கு வாதிடுதல் போன்ற பிரச்சனைகளை அவர்கள் கருதுகின்றார்கள். இடைநிலை ஒத்துழைப்பு. சுற்றுலா குறித்த மானுடவியல் முன்னோக்குகள் பெரும்பாலும் புவியியல், சமூகவியல் மற்றும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் போன்ற பிற துறைகளுடன் குறுக்கிடுகின்றன. மானுடவியலாளர்கள் பல்வேறு துறைகளை சேர்ந்த அறிஞர்களுடன் இணைந்து சிக்கலான சுற்றுலா பிரச்சனைகளுக்கு தீர்க்கவும் ஆராய்ச்சி மற்றும் கொள்கைகளை உருவாக்குவதற்கும் இடைநிலை அணுகுமுறைகளை உருவாக்கவும் இவர்கள் ஈடுபடுகின்றனர். சுற்றுலாவின் தாக்கம். சுற்றுலாவின் தாக்கம் சமூக, கலாச்சார, பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் பரிணாமங்களை உள்ளடக்கிய பன்முகத்தன்மை கொண்டது. சுற்றுலாவின் தாக்கங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். 1. பொருளாதார தாக்கம். தங்குமிடம், போக்குவரத்து, இடங்கள் மற்றும் சேவைகள் மூலம் வருவாயை உருவாக்குவதன் மூலம் சுற்றுலா பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். இது விருந்தோம்பல், போக்குவரத்து மற்றும் சில்லறை வணிகம் போன்ற பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. கூடுதலாக, சுற்றுலா அந்நிய செலவாணி வருவாய், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உள்ளூர் சமூகங்களில் முதலீடு ஆகியவற்றிற்கு பங்களிக்கவும் முடியும். இது சுற்றுலாவினால் ஏற்படும் பொருளாதார தாக்கம். 2. சமூக தாக்கம். சுற்றுலா புரவலன் சமூகங்களின் நேர்மறை மற்றும் எதிர்மறை சமூக தாக்கங்களை ஏற்படுத்தும். நேர்மறையான தாக்கங்களில் கலாச்சார பரிமாற்றம், குறுக்கு கலாச்சார புரிதல் மற்றும் பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் நடைமுறைகளை பாதுகாத்தல் ஆகியவை இதில் அடங்கும். இருப்பினும் சுற்றுலா சமூக சீர்குலைவு, கலாச்சார பண்டமாக்கல் மற்றும் உள்ளூர் அடையாளங்களின் அதிகரிப்பு
வழிவகுக்கும். சுற்றுலா பகுதிகளில் செல்வம் மற்றும் வளங்களை குவிப்பதன் மூலமும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை ஓரங்கட்டுவதன் மூலமும் இது சமூக ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தப்படுகிறது. மூன்றாவது, கலாச்சார தாக்கம். உள்ளூர் கலாச்சாரங்களின் பிரதிநிதித்துவம், விளக்கம் மற்றும் பண்டமாக்கல் ஆகியவற்றை வடிவமைப்பதன் மூலம் சுற்றுலா கலாச்சார இயக்கவியலை பாதிக்கலாம். இது கலாச்சார மரபுகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சுற்றுலா நுகர்வுக்கான கலைப்பொருட்களின் வணிகமயமாக்கலுக்கு வழிவகுக்கும். சுற்றுலா கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பாராட்டுகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அது கலாச்சார ஒதுக்கீடு, சிதைவு மற்றும் நம்பகத்தன்மையை இழக்க நேரிடும் என்று கருதப்படுகிறது. சுற்றுச்சூழல் தாக்கம். வாழ்விட சீரழிவு, மாசுபாடு மற்றும் வளங்கள் குறைதல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் விளைவுகளை சுற்றுலா ஏற்படுத்தலாம். ஹோட்டல், ஓய்வு விடுதிகள் மற்றும் போக்குவரத்து நெட்வொர்க்குகள் போன்ற சுற்றுலா உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சி வாழ்விட இழப்பு, காடழிப்பு மற்றும் கடலோர அரிப்புக்கு வழிவகுக்கும். மனவிலங்குகளை பார்ப்பது, மலையேற்றம் மற்றும் நீர் விளையாட்டு போன்ற சுற்றுலா நடவடிக்கைகள் பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை தொந்தரவு செய்து பல்லுயிர்களை அச்சுறுத்தும். நிலையான சுற்றுலா நடைமுறைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் நடைமுறைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் நட்பு உட்கட்டமைப்பு மூலம் இந்த எதிர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஐந்தாவது, அரசியல் தாக்கம். சுற்றுலா உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களின் அரசியல் செயல்முறைகள் மற்றும் அதிகார இயக்கவியலை பாதிக்கலாம். அரசாங்கங்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசியல் சட்டப்பூர்வ வழிமுறையாக சுற்றுலா வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கலாம். இது மற்ற துறைகளை விட சுற்றுலாவை அதிகரிக்கும் கொள்கைகளுக்கு வழிவகுக்கும். சுற்றுலா தேசிய அடையாளங்கள், சர்வதேச உறவுகள் மற்றும் கலாச்சார ராஜாந்திர முயற்சிகளையும் வடிவமைக்க முடியும். எவ்வாறாயினும் நில பயன்பாடு, வள ஒதுக்கீடு மற்றும் அரசாங்க நிறுவனங்கள், உள்ளூர் சமூகங்கள் மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களுக்கு இடையே முடிவெடுக்கும் அதிகாரம் ஆகியவற்றில் மோதல்கள் ஏற்படலாம். உளவியல் தாக்கம். சுற்றுலா பயணிகள் மற்றும் புரவலர் சமூகங்கள் இருவரிடமும் சுற்றுலா உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தலாம். சுற்றுலா பயணிகளுக்கு பயண அனுபவங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி, கலாச்சார செழுமை மற்றும் மேம்பட்ட நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் சுற்றுலா மன அழுத்தம், திசை திருப்பல் மற்றும் கலாச்சார ஆராய்ச்சியை தூண்டலாம். குறிப்பாக அறிமுகம் இல்லாத சூழல்கள் மற்றும் சமூக விதிமுறைகளை சந்திக்கும் போது புரவலன் சமூகங்கள் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் உள்ளூர் அடையாளம் மற்றும் வாழ்க்கை முறை மீதான அதன் தாக்கங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பெருமை, வெறுப்பு அல்லது அந்நியப்படுத்துதல் போன்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம். உடல்நல பாதிப்பு. புதிய நோய்களை அறிமுகப்படுத்துதல், சுகாதார நடத்தைகளை மாற்றுதல் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அணுகலைகளை பாதிப்பதன் மூலம் சுற்றுலா பொது சுகாதார விளைவுகளை பாதிக்கலாம். சுற்றுலா தலங்கள் தொற்று நோய், உணவு மூலம் பரவும் நோய்கள் மற்றும் நெரிசல், போதிய சுகாதாரமின்மை மற்றும் பாதுகாப்பற்ற நடைமுறைகள் போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்துகளை அனுபவிக்கலாம். மாறாக மேம்படுத்தப்பட்ட சுகாதார உட்கட்டமைப்பு, நோய் தடுப்பு முயற்சிகள் மற்றும் புரவலர் சமூகங்களின் சுகாதார கல்வி திட்டங்களுக்கும் சுற்றுலா பங்களிக்க முடியும். அடுத்ததாக நாம் அலகு 2
சுற்றுலா மற்றும் சுற்றுலா பற்றிய வரையறையை பற்றி காணலாம். சுற்றுலா வரையறை. ஒரு சுற்றுலா பயணி என்பது ஓய்வு, பொழுதுபோக்கு, வணிகம் அல்லது பிற நோக்கங்களுக்காக அவர்களின் வழக்கமான சூழலுக்கு வெளியே ஒரு இடத்திற்கு செல்லும் தனிநபர். சுற்றுலா பயணிகள் பொதுவாக தாங்கள் செல்லும் இடத்தில் தற்காலிகமாக தங்கி சுற்றி பார்ப்பது, ஓய்வெடுப்பது மற்றும் கலாச்சார ஆய்வு போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களை சுற்றுலா வரையறைக்குள் கொண்டு வரலாம். சுற்றுலா பயணிகளின் வகைகள். ஓய்வு நேர சுற்றுலா பயணிகள். இந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்காக பயணம் செய்கிறார்கள். அவர்கள் சுற்றுலா இடங்களுக்கு செல்லாமல் வெளிப்புற சாகசங்களில் பங்கேற்கலாம் அல்லது உள்ளூர் இயற்கை காட்சி மற்றும் கலாச்சாரத்தை வெறுமனே அனுபவிக்கலாம். வணிக பயணிகள். வணிக பயணிகள் மாநாடுகள், கூட்டங்கள் அல்லது வர்த்தக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற பணி தொடர்பான நோக்கங்களுக்காக இடங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். அவர்களின் பயண திட்டம் பெரும்பாலும் தொழில்துறை கடமைகள் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளை சுற்றியே இருக்கும். சாகச தேடுபவர்கள், அட்வென்ச்சர் டூரிசம். சாகச சுற்றுலா பயணிகள் மலையேற்றம், மலையேறுதல், ஸ்கூபா டைவிங் அல்லது வனவிலங்கு சவாரிகள் போன்ற சிலிர்ப்பான மற்றும் அட்ரினல் பம்பிங் அனுபவங்களை வழங்கும் இடங்களுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். கலாச்சார சுற்றுலா பயணிகள். கலாச்சார சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்தில் வரலாறு, கலை, கட்டிடக்கலை மற்றும் மரபுகளை ஆராய்வதில் ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று தலங்கள், மத அடையாளங்கள் மற்றும் கலாச்சார விழாக்களில் கலந்து கொண்டு உள்ளூர் கலாச்சாரத்தில் மூழ்கி விடுகின்றனர். சுற்றுச்சூழல் சுற்றுலா பயணிகள். சுற்றுச்சூழல் ஆர்வமுள்ள பயணிகள் பறவைகள் கண்காணிப்பு, இயற்கை நடைகள் மற்றும் நிலையான வனவிலங்கு சந்திப்புகள் போன்ற வெளிப்புற செயல்பாடுகளை அனுபவிக்கும் போது இயற்கையின் மீதான தங்கள் தாக்கத்தை குறைக்க முயல்கின்றனர். மருத்துவ சுற்றுலா பயணிகள். மருத்துவ சுற்றுலா பயணிகள் மருத்துவ சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் மற்றும் ஆரோக்கிய சேவைகளுக்கு பெறுவதற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடங்களுக்கு செல்கிறார்கள். அவர்கள் சிறப்பு சுகாதார சேவைகள், மாற்று சிகிச்சைகள் அல்லது வெளிநாடுகளில் மிகவும் மலிவு அல்லது அணுகக்கூடிய மருத்துவ நடைமுறைகளை நாடலாம். இதுவே மருத்துவ சுற்றுலா பயணிகள் என்று கூறப்படுகிறது. சுற்றுலா வரையறை. சுற்றுலா என்பது ஓய்வு, வணிகம் அல்லது பிற நோக்கங்களுக்காக அவர்களின் வழக்கமான சூழலுக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு பயணிக்கும் மற்றும் தங்கும் நபர்களின் செயல்பாட்டை குறிக்கிறது. இது பயணிகளின் தேவைகள் மற்றும் நலன்களை பூர்த்தி செய்யும் தங்குமிடம், போக்குவரத்து, இடங்கள் மற்றும் சேவைகள் உட்பட பலவிதமான அனுபவங்களை உள்ளடக்கியது. சுற்றுலா வகைகள். உள்நாட்டு சுற்றுலா. உள்நாட்டு சுற்றுலா என்பது ஓய்வு, வணிகம் அல்லது பிற நோக்கங்களுக்காக ஒருவர் சொந்த நாட்டிலிருந்து பயணம் செய்வதை உள்ளடக்கியது உள்நாட்டு சுற்றுலா. இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறது மற்றும் தேசிய பெருமை மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை இது ஊக்குவிக்கிறது. சர்வதேச சுற்றுலா. சர்வதேச சுற்றுலா என்பது அதே மாதிரி ஓய்வு, வணிகம் அல்லது பிற காரணங்களுக்காக நாடுகளுக்கு இடையே பயணம் செய்வது. அதாவது ஒரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரி, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, நாடுகளுக்கு இடையே பயணம் செய்வதை குறிக்கிறது. இது சர்வதேச எல்லைகளை கடப்பதை உள்ளடக்கியது மற்றும் பாஸ்போர்ட்டுகள், விசாக்கள் மற்றும் பிற பயண ஆவணங்கள் இதற்கு தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது. இது சர்வதேச சுற்றுலா. அடுத்து வெகுஜன சுற்றுலா. வெகுஜன சுற்றுலா என்பது பிரபலமான இடங்களுக்கு செல்லும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை உள்ளடக்கியது. பெரும்பாலும் தரப்படுத்தப்பட்ட பயண போதிகள், நெரிசலான இடங்கள் மற்றும் உள்ளூர்
சமூகங்களுடனான மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது வெகுஜன சுற்றுலா. மாற்று சுற்றுலா நிலையான நம்பகத்தன்மை மற்றும் வெற்றி பெறாத இடங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கவனம் செலுத்தும் முக்கிய பயண அனுபவங்களை மாற்று சுற்றுலா உள்ளடக்கியது. இதில் சுற்றுச்சூழல் சுற்றுலா, சமூகம் சார்ந்த சுற்றுலா, விவசாயம் மற்றும் தன்னார்வ சுற்றுலா ஆகியவை இதில் அடங்கும். மாற்று சுற்றுலா. அடுத்து டர்க் டூரிசம் மரணம், துயரம் அல்லது துன்பம் போன்ற நினைவு சின்னங்கள், போர் பகுதிகள் மற்றும் பேரழிவு பகுதிகள் போன்றவற்றுடன் தொடர்புடைய இடங்களுக்கு செல்வதை டார்க் டூரிசம் என்று சொல்கிறார்கள். இது ஓரிசம், சுரண்டல் அல்லது நினைவேந்தல் பற்றிய நெறிமுறைகளை இது எழுப்புகிறது. அடுத்து கலாச்சார சுற்றுலா. கலாச்சார சுற்றுலா கலாச்சார இடங்கள், பாரம்பரிய தலங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாச்சார நிறைவுகளை மையமாக கொண்டுள்ள இடங்கள். இந்த இடங்களுக்கு பயண அனுபவங்களை வலியுறுத்துகிறது. இது பல்வேறு மரபுகள் மற்றும் வாழ்க்கை முறைகளின் குறுக்கு கலாச்சார புரிதல் மற்றும் பாராட்டுதலை ஊக்குவிக்கிறது. இந்த கலாச்சாரம் இதுதான் என்ன சொல்றாங்கன்னா கலாச்சார சுற்றுலான்னு சொல்றாங்க. அடுத்து சுற்றுலா தொழில். சுற்றுலா தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இது சுற்றுலா தொழில் எது உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்குமிடம், போக்குவரத்து இடங்கள், சுற்றுலா ஆபரேட்டர்கள், பயண முகமை, உணவகங்கள் மற்றும் நினைவு பொருட்கள், கடைகள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் வணிக நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களை சுற்றுலாத்துறை கொண்டுள்ளது. இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுலா தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்து குறிப்பிடத்தக்க வருவாய், வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சுற்றுலாவின் தாக்கம். தாக்கங்கள் நம்ம ஏற்கனவே முதல் யூனிட்ல பார்த்துட்டோம். சுற்றுலாவின் தாக்கம் எப்படி அது பொருளாதார ரீதியா எப்படி இருந்தது, சமூக ரீதியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதா நம்ம பையா பார்த்தோம். இதுல சுற்றுலாவின் தாக்கங்கள்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுற்றுலா செல்லுமிடங்கள் மற்றும் புரவலர் சமூகங்கள் மீது நேர்மறை மற்றும் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மறையான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம், உள்கட்டமைப்பு மேம்பாடு, கலாச்சார பரிமாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதெல்லாம் நேர்மறையான பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருப்பினும் சுற்றுச்சூழல் சீர்கேடு, கலாச்சார பண்டமாக்கல், அப்புறம் சமூக சீர்குலைவு, நெரிசல்கள் இதெல்லாம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்மறையான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலையான சுற்றுலா நடைமுறைகளை பார்க்கும்போது சுற்றுலா பயணிகள் என்ன பண்றாங்கன்னா புரவலர் சமூகங்கள நீண்ட கால நல்வாழ்வுக்கான எதிர்மறையான தாக்கங்களை குறைக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. அதனால நன்மையும் குடிவரதா இதுல சொல்றாங்க. சரியா? அடுத்து சுற்றுலா பயணிகளின் பல்வேறு உந்துதல்கள், அவங்களுடைய உந்துதல்களால அவங்களுடைய நடத்தைகள் மற்றும் தாக்கங்கள் இவற்றை கொண்டு ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் பொருளாதார, சமூக, கலாச்சார, சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைகளை கலந்தாய்வு செய்வதற்கும் சமநிலைப்படுத்துவதற்கும் பொறுப்பான சுற்றுலா வளர்ச்சி மேம்படுத்துவதற்கும் இது அவசியமான ஒன்றாக கருதப்படுது. அடுத்து பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலாக்கள். நிச்சயமா பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிகள் நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். ஒண்ணு, ஓய்வு நேர சுற்றுலா பயணிகள். ஓய்வு நேர சுற்றுலா பயணிகள் முதன்மையாக இன்பம், ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்காக பயணம் செய்கிறவங்கள தான் இது என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு நேர சுற்றுலா பயணிகள்னு சொல்றாங்க. அதாவது அவர்கள் இன்பம், பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார செறிவூட்டலுக்காக வழங்கும் அனுபவங்களை நாடுகின்றனர். பொழுதுபோக்கு சுற்றுலா, சுற்றி பார்த்தல், கடற்கரை விடுமுறைகள், தீம் பார்க்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பாபா பின் வாங்குதல், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு, சமையல் சுற்றுலா பயணம், இந்த மாதிரி நிறைய வகைப்படுத்தலாம் இந்த ஓய்வு நேர சுற்றுலா பயணிகளை. அடுத்து வணிக பயணிகள். இந்த வணிக பயணிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க மாநாடுகள், கூட்டம், வர்த்தக நிகழ்ச்சி இல்லாட்டினா பெருநிறுவன நிகழ்வுகள்ல கலந்து கொள்வது, அதுல அவங்களோட தொடர்பான வேலை வாய்ப்பு நோக்கங்கள், அங்க போயிட்டு அதுக்கான பயணத்தை மேற்கொள்றது தான் என்ன சொல்றாங்கன்னா வணிக பயணிகள் அப்படின்னு சொல்றாங்க.
அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய தொழில்துறை கடமைகள் தொடர்பான குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரல்களையும் அட்டவணைகளையும் இது கொண்டுள்ளனர். வணிக சுற்றுலா, ஹோட்டல்கள், மாநாட்டு மையங்கள் மற்றும் வணிக பயண சேவைகள் உட்பட விருந்தோம்பல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்த வணிக பயணிகள் வழங்குவதாக சொல்றாங்க. சாகசம் தேடுபவர்கள். சாகசம் தேடுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாகச சுற்றுலா பயணிகள் வெளிப்புற ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக உடல் ரீதியான சவால்களை மேற்கொள்றவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரினல்ஸ் பம்பிங் அனுபவங்களின் வாய்ப்புகளை வழங்குறது. அந்த மாதிரி இடங்களுக்கு ஈர்க்கப்படுகிறவர்கள். அவர்களோட நடைப்பயணம், மலை ஏறுதல், அப்புறம் பாறை ஏறுதல், ஒயிட் வாட்டர்ஸ் ட்ரஃபிங்கு, ஜிப்லைனிங், இந்த மாதிரி நிறைய உள்ளது. ஸ்கைட்டிங், இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுகிறவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாகசத்தை தேடுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயற்கை அமைப்புகள்ல உற்சாகம், சாகசம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை விரும்பும் நபர்களை தான் சாகச சுற்றுலா ஏற்கிறதா சொல்றாங்க. நாலாவதா நம்ம பாக்குறது கலாச்சார சுற்றுலா பயணிகள். கலாச்சார சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்தின் பல வரலாறு, கலை, கட்டிடக்கலை மற்றும் மரபுகளை ஆராய்வதில் ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய அருங்காட்சியகங்கள், வரலாற்று தலங்கள், மத அடையாளங்கள், கலைக்கூடங்கள், கலாச்சார விழாக்கள், உள்ளூர் கலாச்சாரம், இந்த மாதிரி உள்ளதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கலாச்சாரத்துல ரொம்ப மூழ்கடிக்கப்பட்டு அங்க செல்றாங்க. கலாச்சார சுற்றுலா என்பது கலாச்சாரம் சார்ந்த புரிதல், பாராட்டு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது ஆகியவற்றை இது சொல்றதுதான் இந்த கலாச்சார சுற்றுலா பயணிகள்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள். சுற்றுலா பயணிகள் சுற்றுச்சூழலை பற்றிய உணர்வுகளை பயணிகள் பயணிக்கிறதுக்கு, அவங்களோட வெளிப்புற நடவடிக்கைகளை அனுபவிக்கிறதுக்கு, இயற்கையின் மீதான தாக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு, இந்த மாதிரி அவங்க அட்ராக்ட் பண்ணி போறது. இதுல எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், கடல்சார் பயணங்கள், அந்த மாதிரி போறாங்க. பறவைகள் சரணாலயம், இந்த மாதிரி இயற்கைகளால உள்ள இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணப்பட்ட இடங்களுக்கு போறவங்களதான் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுச்சூழல் சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா மருத்துவ சுற்றுலா பயணிகள். இது பெரும்பாலும் எதை பேஸ் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட், மருத்துவத்துக்காகவே போறதுதான் இது என்ன சொல்றாங்கன்னா மருத்துவ சுற்றுலா பயணி அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க. சரி, இதுல மருத்துவ சுற்றுலா பயணி சிகிச்சை ஒண்ணு அதுங்களுடைய நார்மல் சிகிச்சையா இருக்கலாம், இல்ல அறுவை சிகிச்சையா இருக்கலாம், இல்ல ஒருவேளை அவங்களுடைய ஆரோக்கியத்திலிருந்து சில இடங்களுக்கு எல்லாம் போனா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சினால நல்ல நிலைமை வரும், அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்களதான் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா போறவங்களதான் மருத்துவ சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து சமையல் சுற்றுலா பயணிகள். இப்ப நம்ம பார்த்தோம்னா சமையல் சுற்றுலா பயணிகள் உள்ளூர் உணவு வகைகள், சமையல் மரபுகள் மற்றும் உணவு கலாச்சாரங்களை ஆராய்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடங்களுக்கு சென்று அங்க உள்ள ஆர்வர்களுக்கு ஊக்குவிப்பாங்க. அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உழவர் சந்தைகள், உணவு திருவிழாக்கள், இந்த மாதிரி சமையல் வகுப்புகள், நல்ல உணவை உண்பவர் உணவகங்கள், இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையான உணவு உணவகங்களை சுமைக்கவும், பிராந்திய பொருட்களை மற்றும் சமையல் தொழில்நுட்பம் பற்றிய அறிந்து கொள்வதற்கும் இந்த சமையல் சுற்றுலா பயணிகள் முயல்வதால் அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்னா சமையல் சுற்றுலா பயணிகள் என்று சொல்றோம். சரியா? அடுத்து குடும்ப சுற்றுலா பயணிகள். குடும்ப சுற்றுலா பயணிகள் குடும்பம் சார்ந்த விதிமுறைகள் மற்றும் பின்னிணைப்பு அனுபவங்களுக்காக குழந்தைகள் மற்றும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பயணம் செய்வாங்க. குடும்பத்திற்கு ஏற்ற ஓய்வு விடுதிகள், தீம் பூங்காக்கள், தீம் பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கடற்கரைகள் மற்றும் இயற்கை இருப்புகள் போன்ற அனைத்து வயதினரும் இந்த இது சுற்றுலா கலந்துப்பாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் குழந்தைங்கள்ல எல்லாமே இந்த சுற்றுலாவில் ஈர்க்கப்பட்டு அவங்களோட போவாங்க. இப்போ இவங்க இந்த குடும்ப உறுப்பினருடைய தேவைக்காக நலன் கருதி அவங்களெல்லாம் ஒன்னா கூட்டிட்டு போறதுதான் என்ன சொல்றாங்கன்னா குடும்ப சுற்றுலா பயணின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து தனி பயணிகள். தனியாக பயணிப்பவர்கள் சுதந்திரம், சுய கண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட ஆராய்ச்சிக்காக செல்றவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா தனி பயணிகள் சொல்றாங்க. இதில் நம்ம சாகசம் செய்யறவங்கள கூட சேர்த்துக்கலாம். சாகசம் பண்றதுக்காக கலாச்சார மூழ்கல், அப்புறம் கலாச்சாரத்துல மூழ்கி போயிட்டா அதுல போறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பிரதிலிப்பு எதுலையாவது ஒண்ணுல அட்ராக்ட் பண்ணி அது மூலியமா அங்க போறது, இந்த மாதிரி போறவங்களதான் என்ன சொல்றாங்கன்னா தனி பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து குழு சுற்றுலா பயணிகள். குழு சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா
வந்து பயண முகவர்கள் இருப்பாங்க. அவங்களோட தலைமையில இந்த பயணங்கள் வந்து மேற்கொள்ளப்படும். அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், வந்து ஃபேமிலியா நிறைய குழுவா சேர்ந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல அந்த மாதிரி போறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு தெருவே போவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா போவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளா ஃபேமிலியா உள்ளது. அப்படி இல்லாட்டா ஒரு ஊர்ல உள்ளவங்க அப்படி குடும்பமா எல்லாருமே சேர்ந்து குடும்பமா கிளம்புறது. அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி போறதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழு சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பல்வேறு வகையான ஆய்வுகளை வந்து நம்ம இந்த இதுல வந்து நம்ம பார்க்கலாம். பயணிகளுடைய அவங்களோட தேவை, அவங்க எதுக்காக போறாங்க, என்ன விரும்புறாங்க, அவங்களால என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சுற்றுலா மற்றும் இடம்பெயர்வு. சுற்றுலா மற்றும் இடம்பெயர்வு இது ரெண்டோத்தோட நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புவியியல் எல்லைகளில் மக்கள் நகர்வதை உள்ளடக்கிய ஒன்றுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைந்த நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய வரையறைகள். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுலா அப்படின்றது, சுற்றுலா என்பது ஓய்வுக்காகவோ வணிகத்துக்காகவோ இல்ல பிற நோகத்துக்காகவோ ஒருவர் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்த போய் பாக்குறது, வெளி இடங்களுக்கு போய் பாக்குறதுதான் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இடம்பெயர்வு என்பது ஒரு புதிய இடத்தில் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக குடியேற்றம் நோக்கத்துடன் மக்களை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்துவது வந்து இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒன்றுடன் ஒன்று, இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா சொல்றாங்க. சுற்றுலா மற்றும் இடம்பெயர்வு ஆகியவை வேறுபட்ட கருத்துக்கள் என்றாலும், போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றது சுற்றுலா, போய் அங்க தங்கி இருக்கிறது இடம்பெயர்வுன்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் உள்ள கருத்துக்கள் வேறுபாடாக இருந்தாலுமே, ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே, ரெண்டுக்கும் இடையே பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்த நிகழ்வுகள் உள்ளன. சுற்றுலா பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு, வேலை விடுமுறை நிகழ்ச்சிகள் அல்லது நீண்ட கால விடுமுறைகள் போன்ற நீண்ட கால இடங்களுக்கு செல்லும் போது தற்காலிக இடம்பெயர்தல் ஈடுபடலாம். அதாவது பர்மனண்டா போகாம டெம்பரரியா போய் ஒரு மாசம் டூரிஸ்ட் விசால போறது, ஒரு மாசம் போய் தங்குறது, 6 மாசம் தங்குறது, அந்த மாதிரி இருக்கிறத தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் சுற்றுலால சொல்றாங்க. புதிய இடத்தில் குடியேறுவதற்கு உள்ளூர் இடங்கள், கலாச்சார அடையாளங்கள் மற்றும் பொழுதுபோக்கு வாய்ப்புகளை ஆராய்ந்து சுற்றுலா நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அப்போ சுற்றுலாவுக்கும் இடம்பெயர்ந்தலுக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்புக்கு எதிர்மறையான கருத்து இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உந்துதல்கள், அதாவது எப்படி சுற்றுலாவுக்கும் இடம்பெயர்வுக்கும் உள்ள உந்துதல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சுற்றுலா பயணிகள் ஓய்வு பொழுதுபோக்கு, கலாச்சார செழுமை மற்றும் சாகத்திற்கான விருப்பத்தால் தூண்டப்படுகிறார்கள். அவர்கள் இன்பத்தை அளிக்கும் அனுபவங்களை தேடுகிறார்கள். பாத்தீங்கன்னா வழக்கத்துல இருந்து எப்போதும் ரொட்டீனா இருக்கிற வழக்கத்துல இருந்து கொஞ்சம் தப்பி கொஞ்சம் அப்படி போய் நம்மளோட மைண்ட் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மேற்கொள்ளப்படுறதுதான் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனிப்பட்ட வளர்ச்சி, அதுல தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கும். அப்புறம் நிறைய சில பேர் ஆய்வுக்காக தேடி போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல பாருங்க, இடம்பெயர்வுல எந்த மாதிரி உந்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புலம்பெயர்ந்தோர் பொருளாதார வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், கல்வி முன்னேற்றம், குடும்பம் மறு ஒருங்கிணைப்பு, அரசியல் தஞ்சம், அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இடப்பெயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இதுல தூண்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணு அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படி இருக்காங்க, அவங்க அப்படியே குடும்பத்தோட போய் அப்படியே தொழில் பார்த்துட்டு வரவங்களும் இருக்காங்க. அப்புறம் இப்படி இருக்கிறவங்க வேலை இல்லாம அப்படியே வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ எஜுகேஷனுக்காக போறவங்க இருக்காங்க. குடும்பனோட நலனை கருதி எல்லாருமா சேர்ந்து போய் வெளியில் தங்கி நல்லா படிச்சுட்டு நல்ல வேலை பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி போறதுதான் என்ன சொல்றாங்கன்னா இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தூண்டுதல்கள் தான் இந்த இடம்பெயர்வுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, சிறந்த வாய்ப்புகளை தொடர, அல்லது தங்கள் சொந்த நாடுகளில் பாதகமான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் சமூகங்கள் மீதான தாக்கம். இதுல சுற்றுலா ஹோஸ்ட் சமூகங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறவலின் சமூகங்கள் மீதான சுற்றுலா குறிப்பிடத்தக்க பொருளாதார, சமூக, கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே இதுல மக்கள் தொகை மாற்றம், தொழிலாளர் சந்தை, இயக்கவியல், கலாச்சார பன்முகத்தன்மையை, சமூக உறுப்பினர்ப்பு உள்ளிட்டதெல்லாம் இது உள்ளடக்கியதுன்னு இதை சொல்றாங்க. அடுத்து கொள்கை மற்றும் ஒழுங்குமுறை. சுற்றுலா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து கொள்கைகள் மற்றும் விதிமுறைகள் சுற்றுலாத்துறையினால
அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. சில அம்சங்கள் வந்து நிர்வகிக்கப்படுகிறது. இப்ப நம்ம வெளியில போனோம்னா அதுக்கு விசா தேவைப்படுகிறது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எல்லை கட்டுப்பாடு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டூரிசம்ல இருக்கு. ஆனா இடம்பெயர்வு கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்தோருக்கான நுழைவு, குடியிருப்பு மற்றும் குடியுரிமை அத்துடன் வந்து வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், சமூக நலன் சார்ந்த ஏற்பாடுகள் தீர்மானிக்கிறது. கொடியேற்றம், புகலிடம் இதெல்லாம் வந்து இதுவும் வந்து அவங்களுடைய கட்டமைப்புல வரதா சொல்றாங்க. அடுத்து உலகமயமாக்கல் மற்றும் இயக்கம். அதாவது உலகமயமாக்கல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் உலகங்களை மக்கள் கலாச்சாரங்களை மற்ற இடங்களை இணைக்கும் போக்குவரத்து நெட்வொர்க்கு இந்த மாதிரி உள்ள இடங்களை வந்து உருவாக்குறதுக்கு இவங்க உலகமயமாக்குறத விரும்புறாங்க. இதுல உலகமயமாக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார பூகோளமாக்கல், அதாவது புவிசார் அரசியல் மோதல்கள், காலநிலை மாற்றம், ஆனா இடம்பெயர்வு, இடப்பெயர்ச்சி இதெல்லாமே வந்து இதுக்கான வடிவமைப்பாக இது கருதப்படுகிறது. இதை தேடி எல்லாரும் அலையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் சுதந்திரத்துக்காக, சமூக ஆதரவு அமைப்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக அவங்க மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சமூகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்துல சுற்றுலா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகள் மற்றும் புரவலர்கள் சமூகங்களுக்கு இடையில சமூக மாற்றம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறது. குறுக்கு கலாச்சார புரிதல், பரஸ்பர மரியாதை இந்த மாதிரி உள்ளதான் இது உள்ளடக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இடம்பெயர்வுல இதுல சமூகத்துல இடம்பெயர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்தோர் தங்கள் சொந்த பழக்க வழக்கங்கள், மொழிகள் மற்றும் மரபுகளை சமூகங்களை நடத்துவதற்கும், கலாச்சார பன்முகத்தன்மை மேம்படுத்துவதற்கும், கலாச்சாரங்களுக்கு இடையான உரையாடல்களை மேம்படுத்துவதற்கும் அவங்க உன்னோட ஒண்ணு சேர்ந்து சார்ந்திருக்கிறது தான் இதுல சொல்றாங்க. அடுத்து சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். இப்போ சுற்றுலாவில் நிறைய நம்ம பார்க்குற சுற்றுப்புற சீரழிவு, கலாச்சார பண்டமாக்கல் மற்றும் சமூக சமத்துவமின்மை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சவால்கள் வந்து எதிர்கொள்றதுக்கு எதுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலால வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இடம்பெயர்வுல புலம்பெயர்தல், இனவெறி பாகுபாடு, மனித கடத்தல் மற்றும் மூளை வடிகால் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் எதுல முன்னுதாரணமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடம்பெயர்வுல சொல்றாங்க. அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா சுற்றுலா மற்றும் இடம்பெயர்வு ரெண்டுமே மனித நடமாட்டம், கலாச்சார பரிமாற்றம் மற்றும் உலகளாவிய ஒன்றோடு கொண்டு இணைந்திருக்கும், ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட செயல்முறைகளை தான் இவங்க சொல்றாங்க. சுற்றுலா மற்றும் வகுப்பாளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட உலகில் மனித இயக்கத்துடன் தொடர்புடைய சிக்கலான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை தீர்க்க இந்த இரண்டுமே பயன்படுது அப்படின்றத விரிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சுற்றுலா மற்றும் காலனித்துவ ஆய்வுகள். இது வந்து சுற்றுலா மற்றும் காலனித்துவ ஆய்வுகளை காலனித்துவம் அப்படின்றது காலனைசேஷன் சொல்றாங்க. இந்த சுற்றுலா மற்றும் காலனித்துவ ஆய்வுக்கு இடையிலான உறவுகள் சிக்கலானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பன்முகத்தன்மை கொண்டது. வரலாறு, கலாச்சார, பொருளாதார மற்றும் அரசியல் காரணிகளால் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுலாவின் காலனித்துவ தோற்றம். சுற்றுலாவின் காலனித்துவ தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆரம்ப கால அடித்தளங்களை வடிவமைப்பதில் காலனித்துவ ஆய்வுகள் குறிப்பிடத்தக்க பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்னன்னா ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள், புதிய நிலங்கள், வர்த்தக வழிகள் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட, அவங்களால கொண்டு வரப்பட்ட சில முக்கியமான அந்த நிகழ்வுகளை இதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 15ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல தொடங்கி ஆய்வு யுகம், கிறிஸ்டோபர் கொலம்பஸ், வாஸ்கோடகாமா, ஃபெர்டினண்ட் மக்லன் போன்ற ஐரோப்பிய ஆய்வாளர்கள் செல்வம் ஆக்சுவலா அவங்க அங்கேருந்து இங்க வந்தது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபார நோக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை இன்மையை பார்த்துதான் அவங்க இங்க தங்க ஆரம்பிச்சாங்க. அது மூலயமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பண்ண முடிச்சு. அந்த மாதிரி காலனைசேஷனால ஏற்பட்ட விளைவுகள். அடுத்து காலனித்துவ சந்திப்புகள் மற்றும் சுற்றுலா அப்படின்னு பாத்தீங்கன்னா காலனித்துவ வாய்ப்பு ஐரோப்பிய நாடுகள்ல பல்வேறு கலாச்சாரங்கள், நிலப்பரப்புகள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுடன் தொடர்புடைய சமூகங்களுக்கு இடையேயான சந்திப்புகள், அயல்நாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலனித்துவ பயணிகளோட ஆய்வு இது எல்லாத்தையும் சேர்ந்துதான் இந்த காலனித்துவ சந்திப்புகளை வந்து இவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காலனித்துவ உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா வளர்ச்சி. காலனித்துவ நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் சுற்றுச்சூழல் அவங்க என்ன மாதிரி மெஷர்ஸ் இங்க கொண்டு வந்தாங்களோ அவங்களோட நெட்வொர்க், அவங்க கொண்டு வந்த வழிமுறைகள் அதெல்லாம் வந்து பின்படுத்துற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அவங்க கொடுத்த அந்த கட்டமைப்புகளை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா காலனித்துவ உள்கட்டமைப்பு அந்த சுற்றுலா சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மூலயமா எப்படி சுற்றுலா உருவானுச்சு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நடைப்பயணம் மட்டும்தான் நம்ம மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரயில்வே லைன் இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சு
டிரான்ஸ்போர்ட்லயும் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. அதனாலயும் அது உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து சுற்றுலாத்துவத்துல காலனித்துவ மரபுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த காலனித்துவத்துக்குன்னு சில மரபுகள் வச்சிருந்தாங்க. ஆனா அதாவது அவங்க வெளி பிரதேசங்களில் இருந்து இங்க சுற்றுலா நிலப்பரப்புகளுக்கு வரும்போது இங்க என்ன மாதிரி வடிவமைக்கப்படணும், என்ன மாதிரி கால கட்டடங்கள் இருக்கணும், நினைவு சின்னங்கள் இருக்கணும், பாரம்பரிய தலங்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து வரையறுத்தி சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பழங்குடி சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்கள்ல காலனித்துவத்தின் தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல அவங்க எடுத்துக்காட்டி சொன்னாங்க. கற்பனை மற்றும் நினைவூட்டல் பயணம். கற்பனை மற்றும் நினைவூட்டல் பயணம் என்பது நம்மளோட கற்பனை திறன்ல இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்ம போறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுதான் சொல்லியிருக்காங்க. கற்பனை பயணங்கள் என்பது பயணிகளின் கற்பனையில் முதன்மையாக இருக்கும் இடங்கள், நோக்கங்கள் அல்லது அனுபவங்களின் மன அல்லது கற்பனையான ஆய்வுகளை குறிக்கிறது. கற்பனையான உலகங்கள், காட்சிகள் அல்லது சாத்திய கூறுகளுக்கு பயணிகள் கொண்டு செல்லும் காட்சிகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த கற்பனையான பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நினைவு பயணங்கள் அப்படின்னு சொன்னா நினைவூட்டல் பயணம்ங்கிறது கடந்த கால அனுபவங்கள், அந்த இடங்கள்ல நம்ம பார்த்தது, அதனுடைய நினைவுகள், உடல் பயணம் அல்லது உள்நோக்கு பிரதிபலிப்பு, இது எதை வேணாலும் நம்ம இதுல பரிசீலனை பண்ணி செய்வதை உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த நினைவு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களா, தனிப்பட்ட வரலாறு, பாரம்பரியம் மற்றும் அடையாளம் மீண்டும் இதுல இணைக்கப்படுறத சொன்னாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, வரலாற்று முக்கியத்துவத்துக்காக இதை பயன்படுத்துறாங்க. அப்புறம் உணர்ச்சிகரமான ஆய்வு மேற்கொள்றதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. கலாச்சார இணைப்புக்காக இதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விளக்கமளிக்கும் அனுபவங்கள் தருவதற்காக இந்த நினைவு பயணங்களை அவங்க மேற்கொள்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா, ஒன்றோடு ஒன்று இணைப்பு உடையது. கற்பனை மற்றும் நினைவு பயணங்கள் வந்து ஒன்றோட ஒன்று துணை உடையது. நம்ம கற்பனையில ஒண்ணு கண்டு வச்சிருப்போம், அங்க போய் பாக்குறது ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரி உள்ளதை வந்து இதுல அவங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அலகு 3, மானுடவியல் லென்ஸ் மூலம் சுற்றுலா. மானுடவியல் லென்ஸ் மூலம் சுற்றுலாவை பார்ப்பது கலாச்சார, சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வு செய்வதன் மூலமும் நிகழ்வை பற்றிய முழுமையான புரிதலை வழங்குவதன் மூலமும் மானுடவியல் பல்வேறு முன்னோக்குகள் மற்றும் சுற்றுலாவை படிப்பதற்கான அணுகுமுறைகளை வழங்குகிறதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றும் சுற்றுலா அனுபவத்திற்கும் நமக்கு வேற அம்சங்கள்ல இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து கலாச்சார மானுடவியல். இந்த கலாச்சார மானுடவியல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாச்சார மானுடவியல்ல சுற்றுலாவின் கலாச்சார பரிணாமங்கள் எப்படி புரிந்து கொள்வது, கவனம் செலுத்துவது, இதில் சடங்குகள், சின்னங்கள் மற்றும் பயண அனுபவங்களுடன் தொடர்புடைய அர்த்தங்கள் ஆகியவை இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கலாச்சார சுற்றுலா என்பது கலாச்சார மானுடவியல்ல ஒரு மைய கருப்பொருளாக இதை கருதப்படுறாங்க. அடுத்து கலாச்சார மானுடவியல் சுற்றுச்சூழல் நம்பகத்தன்மைக்கு கட்டமைக்கும் ஆராய்கிறது ஒரு உண்மையான கலாச்சார அனுபவத்தை அதனோட நம்பகத்தன்மையை நமக்கு எழுப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சமூக மானுடவியல் சுற்றுலாவின் சமூக இயக்கவியலை ஆராய்கிறது. சுற்றுலா பயணிகள் எவ்வளவு புரவலர்கள், அவங்களுடைய மற்ற பிற பங்குதாரர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, புரவலன் சுற்றுலா உறவுகள்ங்கிறது மானுடவியல் இருக்க அது தொடர்புடைய விசாரணைக்கு மையமாக உள்ளது. இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா உந்தல்கள், நடத்தைகள் மற்றும் அனுபவங்களை படிக்க சுற்றுலா பயணிகளின் கலாச்சார வேறுபாடுகள், அடையாளங்கள், இது பேச்சுவார்த்தைகள் முக்கியமா தேவைப்படுற ஒண்ணா இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளாதார மானுடவியல் சுற்றுலாவின் பொருளாதாரமான பரிணாமங்கள் ஆராய்கிறது. உள்ளூர் பொருளாதாரங்களை பற்றி பேசுறது, வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வள விநியோகம் இதெல்லாம் பத்தி, அதனோட தாக்கம், இதெல்லாத்தையும் பத்தி பேசுறதுதான் இந்த பொருளாதார மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மானுடவியல்ல சுற்றுச்சூழல் பாதிப்புகள் கவனம் செலுத்துவது எப்படி, இதுல வாழிட சீரழிவு, மாசு பாம்பாடு, வளங்கள் குறைப்பு, இதெல்லாம் எப்படி உருவாகுது, அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யறது அப்படின்றத பத்தி எல்லாம் இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்து அரசியல் மானுடவியல சுற்றுலா மேம்பாடு மற்றும் நிர்வாகத்துல செல்வாக்கு செலுத்தும் அரசியல் செயல்முறைகள், ஆற்றல், இயக்கவியல், நிர்வாக கட்டமைப்புகள், இதெல்லாம் பத்தி தான் ஆராயிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் மானுடவியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மானுடவியலவர்கள் சுற்றுலா திட்டமிடல் நிர்வகிப்பது எப்படி, அதனோட அணுகுமுறை எப்படி, அது பரிந்துரைக்கிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளூர் கலாச்சார பகுதிகள் பன்முகத்தன்மையா கொண்டதா இருக்கு, அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது, சுற்றுச்சூழல் நிலைமையை எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவது அப்படிங்கறதெல்லாம் இத சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மானுடவியல்ல ஒரு சிக்கலான மற்றும் பன்முக நிகழ்வான சுற்றுலா படிப்பதற்கான பல்வேறு முன்னோக்குகளை உள்ளடக்கியது, வழிமுறைகளை உள்ளடக்கியது தான் இந்த சுற்றுலா லென்ஸ் அப்படின்னு சொல்றது, மானுடவியல் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மானுடவியல் சுற்றுலா பற்றிய ஆய்வுகளின் வரலாறு.
மானுடையில் லென்ஸ் மூலம் சுற்றுலா பற்றிய ஆய்வு பல தசாப்தங்களை நீடித்த ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளதா இதை சொல்றாங்க. சரியா? இப்ப ஆரம்ப கால மானுடைய வெள்ள பார்வைகள்ல 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் வரையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நூற்றாண்டினோட முற்பகுதியில பிரானிவோஸ், மாலிவ்ஸ்கி மற்றும் மார்கரெட் மீட் போன்ற முன்னோடிகள் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொலைதூர கலாச்சாரங்களை சமூக களப்பணிகளை மேற்கொண்டு அது மூலயமா சுற்றுலாவோடைய ஆர்வத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சுற்றுலா ஆய்வின் தோற்றம். சுற்றுலாவோட ஆய்வின் தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில வந்து இது உருவானதா சொல்றாங்க. அதாவது 2ஆம் உலக போருக்கு பிந்தைய காலகட்டம் மானுடவியல் வந்து சுற்றுலா ஆய்வுகள்ல ஆர்வம் அதிகரித்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கல்விசார் விசாரணைக்கு தகுதியான ஒரு குறிப்பிட்ட தாக்க சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார நிகழ்வுக்கான சுற்றுலா அறிஞர்களாக இதுல அங்கீகரிப்பதா சொல்றாங்க. 1960கள் 70கள்ல டீன் மேக்னிக்ஸ், விக்டர் டான் அண்ட் ஏகஹோன் போன்ற மானுடையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுற்றுலா குறித்த இனவரையறையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதனோட முன்னோடியாக அவங்க இருந்திருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கனல், அப்புறம் அவரோட பணி இந்த டூரிஸ்ட் நியூ தியரி ஆஃப் த லெஷர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1976ல ஒரு சுற்றுலா பார்வைன்ற ஒரு இதை வந்து ஆய்வை மேற்கொண்டு அதை பக்கத்துல வந்து அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அதனோட அறிமுக கருத்தை வந்து இதுல அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து சுற்றுலா ஆய்வுகள்ல கலாச்சார திருப்பம் 20ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில இது ஏற்பட்டதா சொல்றாங்க. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில மாநிலவியலாளருக்கும் சுற்றுலாவோட ஆய்வு கலாச்சார திருப்பத்தை ஏற்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்சன் கார்பன், அதுக்கப்புறம் வால்னே ஸ்மித் மற்றும் எட்வர்ட் பார்னர் இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுற்றுலாவோட கலாச்சாரம் எப்படி வந்து வளர்ச்சிக்கு பங்களிக்குது அப்படிங்கிறத வந்து இதுல வந்து அவங்க நிறைய எடுத்து சொன்னதா சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுலா குறித்த விமர்சனங்கள், கண்ணோட்டங்கள் இதை வந்து 20ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில 21ஆம் நூற்றாண்டுல ஆரம்ப பகுதியில இருந்ததா சொல்றாங்க இதனோட இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடைநிலை அணுகுமுறைகள் மற்றும் பயன்பாட்டு மானுடவியல் இதெல்லாம் இதுல இருந்ததா சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது சுற்றுலாவின் எத்னோகிராஃபி. சுற்றுலாவின் எத்னோகிராஃபி என்பது ஒரு சுற்றுலா நிகழ்வுகள், புரவலர் சமூகங்கள், கலாச்சார சந்திப்புகள் மற்றும் இலக்கு மேம்பட்ட உள்ளிட்ட சுற்றுலா நிகழ்வுகளை படிக்கிறதுக்கு இந்த மானுடவியல் முறைகள் மற்றும் முன்னோக்குகளை பயன்படுத்துவதுதான் இந்த சுற்றுலா எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சுற்றுலாத்துறையில இன வரையறையில் ஆராய்ச்சி செய்வதற்கு, ஆழ்ந்த களப்பணி பங்கேற்பதற்கும், அவதானிப்பு, நேர்காணல் மற்றும் கலாச்சார நடைமுறைகளை, அர்த்தங்கள் மற்றும் சமூக இயக்கவியல் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதை தான் இது என்ன சொல்றாங்கன்னா எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வழிமுறை அணுகுமுறைகள். எத்னோகிராஃபி என்பது ஒரு தரமான ஆராய்ச்சி முறையாகும். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய கலாச்சாரம், நேரடியான அந்த மாற்றங்கள் இந்த இதெல்லாம் வந்து இதுல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எத்னோகிராஃபில வழிமுறைகள்ல சொல்றாங்க. இதனோட ஆய்வு தலைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுல வந்து சுற்றுலா நடத்தைகள் அவங்களுடைய உந்துதல்கள்னால அதிகமா ஈர்க்கப்படுற சுற்றுலா பயணிகள் அவங்களுடைய தேவைகளை அதை எப்படி பூர்த்தி செய்யுது, அவங்க எப்படி உந்தப்படுறாங்க இதெல்லாம் சொல்றது எல்லாத்தையும் தான் எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆய்வு தலைப்புகள்ல கொடுத்திருக்காங்க. புரவலன் சுற்றுலா இடைவேளைகள், அதாவது கலாச்சார பரிமாற்றம் எப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடுது, ஏற்படுத்தப்படுகிறது, பின்தொடரப்படுகிறது, ரெண்டுக்கும் உள்ள இடையிலான தொடர்பை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெறிமுறை கருத்தாய்வு. இந்த சுற்றுலா இனவரையில ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல தகவல் அறிந்து அதுக்கான ஒப்புதல்கள் என்னெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது தனியுரிமை மற்ற ரகசியத்தன்மை அதை எப்படி பாதுகாக்கணும், மேல அவங்களோட ஆராய்ச்சி வந்து எப்படி உள்ள கொண்டு வரணும், அதனோட விதிமுறைகளை எப்படி மதிக்கப்படணும் அப்படின்றதெல்லாம் இந்த ஆராய்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி இது பெரும்பாலும் இதுல உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுலாவுடைய கட்டமைப்புகளை பற்றி, அவங்களோட இயக்கவியல் படிநிலைகள் எப்படி வழி நடத்தப்படுது, உள்ளூர் சமூக ஆராய்ச்சி எப்படி மேற்கொள்ளப்படுது அப்படிங்கறதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதனோட பயன்பாடு மற்றும் பங்கேற்பு அணுகுமுறை. சுற்றுலாவின் இனவரையில் என்பது அதாவது திட்டமிடுறது, சமூக மேம்பாடுக்காக, நிலையான சுற்றுலா முயற்சிகள் கொண்டு வரதுக்காக, இந்த மாதிரி உள்ள சுற்றுச்சூழல் செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுறதுதான் இந்த பயன்பாட்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பெரும்பாலும் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்த கலாச்சார ரீதியாக தான் இந்த இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனவரையலுக்கான பங்கேற்பு அணுகுமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுல வந்து உள்ளூர் சமூகங்களுடைய ஆராய்ச்சி செயல்பாட்டுலதான் இதை தீவிரமாக பங்கேற்பாளர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுவதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர்களுக்கான பிரதிபலனை வந்து இதுல சொல்றாங்க. இதுல அடுத்து பார்த்தோம்னா மானுடவியல்ல யாத்திரையே இருக்கு. மானுடவியல் லென்ஸ் மூலம் யாத்திரையை பார்ப்பது சமூக கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை ஆழமாக வேரூன்றிய பயணத்தின் ஒரு வடிவமாக இந்த கலாச்சாரம் மற்றும்
மத நிகழ்வுகளை பற்றிய ஆழமான புரிதலை இந்த யாத்ரா வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நம்பகத்தன்மை மற்றும் தத்துவ வார்த்தை கலைகள்லாம் இதுல இருக்கு. மானுடவியல் லென்ஸ் மூலம் சுற்றுலா பார்ப்பது, நம்பகத்தன்மை மற்றும் கோட்பாடு அக்கறைகளை உள்ளிட்ட சிக்கல்களுடன் போராடுவது பற்றிய சில கருத்துக்களை இதுல சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சுற்றுலா நிகழ்வுகளில் சுற்றுலாவின் இன்னவரை என்பது சுற்றுலா நிகழ்வுகளின் படிப்பதில் நுணுக்கமான மற்றும் முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது. சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் நடைமுறைகளை கலாச்சார, சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பரிணாமங்களை ஆய்வுக்கான உள்ளடக்கிய ஒன்றுதான் மானுடைய சுற்றுலாவியல் அப்படின்னு கூறுகிறார். நன்றி, வணக்கம்.